Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சப்ஜெக்ட்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இல்லை நான் அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கல அப்படின்றவங்களுக்கானது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 8 அதாவது 1 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. ஸோ 1 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லையும் எல்லா கொஷின்ஸுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. மெயினாக டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், அந்த லாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், அண்ட் தென் வாட் இஸ் மீன் பை, அந்த மாதிரி வாட் ஆர், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஆஃப்டர் தட் யூசஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், salient features of, distinguish between, difference between, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதா கம்பல்சரி. இது எல்லாமே நீங்கள் தரோவாக படிச்சிடணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து டெரிவேஷன் ஏதாவது இருக்கா, அது டீட்டெயிலில் வரும். அடுத்து எக்ஸ்பிளைன் அப்படின்றக்கூடிய கொஷின் கொஞ்சம் மெயின் திங், அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் இது எல்லாமே கவர் பண்ணிகிட்ருப்போம், அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி தரவு பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் 8 கேட்டிருக்காங்க, அதில் 8 out of 8 அளவுக்கு நமக்கு தரவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 1 மார்க் படிக்கிறதுனால அந்த 1 மார்க்கையும் 2 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 4 மார்க்கில் கேட்குறாங்க. அதனால தான் நமக்கு 1 மார்க் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஆன்சர் எனி 6 கொஸ்டின் நம்பர் 15 கம்பல்சரி. இதில் பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் 1 மார்க் வந்துருச்சா. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். டிஃப்ரென்ஷியேட் நான் கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ 2 கொஷின்ஸ் வி கேன் ஆன்சர். எனி 6 கேட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு டிஃபைன் 3 கொஷின், அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் 4, வாட் ஆர் அப்படின்ற மாதிரி. அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ 2 மார்க்கில் நம்ம மேக்ஸிமம் இப்போவே அதை கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம சொன்னதில் கவர் ஆகிடுச்சா. அடுத்து ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 4 கொஸ்டின் நம்பர் 15 கம்பல்சரி கொஷின். இப்போது கொஸ்டின் நம்பர் 15 நமக்கு இதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால் அதை கம்பல்சரி எழுதிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 16th மென்ஷன் எனி 2 cases in which there is no Doppler effect in sound கொடுத்துருக்காங்களா. 16th கொஷின் 4 மார்க் கொஷின். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேட், நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரென்ஷியேட்னு வரக்கூடிய கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதிலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்தும் ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், அதுவும் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் தென் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம். ஸோ இதிலே எத்தனை 5 மார்க் கவர் ஆகிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிசிக்ஸில் எப்படி, கெமிஸ்ட்ரி எப்படி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா அதுக்கு டயக்ராம் வித் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக தரோவாக பார்க்கணும் நீங்கள். 4 மார்க் கொஷின், ஆன்சர் எனி 4 கொஷின்ஸ். இதில் 22nd கொஷின் நமக்கு கம்பல்சரி கொஷினில் வரும். இதில் மிஸ்டேக் ஆகிருக்கு. 22nd கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸாக. ஸோ அந்த 4 மார்க்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும்னா யூசஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், salient features ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், இந்த மாதிரியானது எதையும் மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட், இது எல்லாமே 4 மார்க்ஸில் கேட்பாங்க. ரோமன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் 2 into 7 14 மார்க்ஸ். ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க சொல்லியிருந்தோம். வாட் இஸ் அதில் கவர் ஆகிடுச்சு. 23ல் ஏ, இது ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 பயாலஜியில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், டயக்ராம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ட்ராயிங் இருந்தால் அதோட பார்ட்ஸோடு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 24 இதுவும் இன்டர்னல் சாய்ஸு பயாலஜி கொஷின்ஸாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக அதாவது ஒரு ஸ்டெப்பாக, அதாவது ஃபிசிக்ஸ் முடிச்சுருங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, கெமிஸ்ட்ரியில் எது, பயாலஜியில் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.